வணக்கம். யாழ் மீனவன். இன்றைக்கும் தண்ணிக்குள்ளே எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் நான் கதைக்க போடுறது இது இல்லை. என்கிட்ட சம்மாட்டி தான் கதைப்பார். ஏனெண்டா உண்மையாக அவர் எனக்கு நல்ல ஊக்குவிப்பு. வேறு சம்மாட்டி மாதிரிண்டா வேலை செய்ய கடைஞ்சலுக்கு நான் கேமரா கொண்டு வச்சிருக்க பேசுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. அதை இதை எடுன்னு சொல்லி என்னை ஊக்குவிக்கிறவர். அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுற விதமாக நான் அவருக்கு கதைக்க கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். இந்த நண்டொண்டை குத்தி எடுத்திருக்கிறேன். அதுதான் போனது. மற்ற இந்த கலர் மீன்கள் கொஞ்சம் எடுத்தன. அதை பற்றி உங்களுக்கு அவர் சொல்லுவார். நாங்கள் இதுவரைக்கும் கடல் மீன்களை பற்றி பார்த்திருந்தோம். இப்போ நாங்கள் அரிய வகை உயிரினங்களை பற்றி கடல் ஆழத்திலிருந்து பார்க்க போகின்றோம். இப்போது நாங்கள் கடலிலே உள்ள தாமரையை பார்க்க போகிறோம். தாமரை இது கடல் பாசிகள், கடல் தாவரங்கள் நடுவிலே வளர்ந்துருக்குது. கடல் தாமரை என்று சொல்லுவோம். அந்த தாமரை கடலில் வளர்ந்துருக்குது. அதுக்கு பாதுகாப்பாக ஒரு மீன் ஒன்று இருக்கும். அது நாங்கள் கடல் தாமரை காத்தான். தாமரைக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா இந்த மீன் தாமரை காத்தான். அது எந்த பெரிய உருவம் அந்த தாமரைக்கு கிட்ட போனாலும் அது அந்த தாமரையை பாதுகாக்கிறதுக்காண்டி நம்மளை கடிக்கும். இந்த சிறிய மீன் நாங்கள் எந்த பெரிய உருவமாக இருந்தாலும் எங்கள் தலைக்கும் எங்கள் உடம்புல ஒரு கடிச்சிருவோம். இது கடலில் இருக்கிற மீன் வகைகள், கலர் மீன்கள் எல்லாம் கடலிலே அங்கே இருக்குது. நாங்கள் அதை பார்க்குறோம். அங்கே தாமரைகள், கடலில் இருக்கிற அந்த கடல் எங்களை களங்கட்டி எங்கள் சிறகுகளை கட்டிக்கிற கயிறுகளை சுற்றி அரிய வகை மீன்கள், கலர் மீன்கள் எல்லாம் அங்கே சுற்றி கொண்டிருக்கும். இதனால் கடல் அடியிலே ஆழத்திலே நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். மேலே நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இப்போ கடல் ஆழத்தில் நாங்கள் எங்கள் சிறகு வலையிலே நாங்கள் உள்ளுக்கு கீழே இருக்கிற அந்த மீன்கள் பட்டி என்று சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிற மீன்களை நாங்கள் கம்பியால் குத்தி எடுப்போம். நாங்கள் அனிமேல் கடிப்பு போட்டு தான் இழுக்கிறோம். நாங்கள் இந்த கடிப்பில் சில மீன்கள் ஏறாது. இதை சொல்கிறது நாங்கள் கடல் முள்ளு பேத்தைன்றது. முள்ளு பேத்தைன்றா கடல் ஏதோ ஒரு முள்ளு பண்டி மாதிரி தன்னை பாதுகாக்கிறதுக்கு முட்களை விரிக்கும். அதை நாங்கள் கடிப்பிலைக்கு ஏறினா பெரிய முள்ளை விரித்து பெரிய உருவமாக காட்டும். கடல் தண்ணியை இழுத்து பெரிய பிளாட்டர் பந்து மாதிரி ஊதி போயிருக்கும். அது ஆனால் நாங்கள் குத்தி கம்பியால் குத்தினா அதை தூக்கியல். அது அவ்வளோ பெரிய உருவமாக இருக்கும். இது நாங்கள் எங்கள் பட்டிக்குள்ளே நிற்கிற எங்கள் சல்லி திராளின்னு சொல்லுவோம். அதுகளை நீங்கள் பார்க்குறீங்கள். இதை நாங்கள் இந்த கடிப்பு வலையென்று சொல்லி போட்டு நாங்கள் அதை சுருக்கு மடி மாதிரி இருக்கும். அதை போட்டு தான் நாங்கள் அந்த மீன்களை பிடிப்போம். அந்த மீன்களை பிடிக்கிற வரைக்கும் அங்கே மேலே ஒரு ஆள் பிடிக்க வேணும். அந்த கைக்கோல்னு சொல்கிறது 2 பக்கமும் கொண்டு சேர்த்துட்டு இந்த கீழே இருக்கிற இதை சுருக்கிறது. இது கனவா வகையில் இது ஓட்டு கனவான்னு சொல்லுகிறது. அது தனக்கு பாதுகாப்புக்காக ஏற்ற விதத்தில் கலரை மாற்றும். இது ஊசி கனவான்னு சொல்லுகிறது. இது அந்த கடலிலே சிவப்பு கனவா. இந்த சீசனுக்கு தான் இது படும். இது அந்த அநேகமாக மாசி பங்குனி அந்த பகுதியிலே படும். அநேகமாக பெரிய காத்தடிக்க இந்த கனவா கொஞ்சம் வராது. கடல் அமைதியாக இருக்கிற டைமில் இதுகள் வரும் என்கிற பகுதிக்கு. மற்றும்படி அந்தந்த சீசனுக்கு வரும். இது கடல் கரையில் இருந்து வர அந்த முள்ளி என்று நாங்கள் சொல்லுவோம். அது கடலிலே வெள்ளம் பெருக்கு கூட எடுத்தால் அதுகள் கடலில் மிதந்து எங்கள் வலைகள் பட்டிகள் வந்துடும். அப்புறம் நாங்கள் அதை தட்டி வெளியில் விடுவோம். இதை பார்க்கிறீர்கள். இதுகள் பட்டிகளில் நிற்கிற எங்கள் மீன்களை பார்க்கிறீர்கள். அநேகமாக எங்கள் பட்டியை நீங்கள் பார்த்து கீழே பார்த்தீங்கன்னா அது மேலே நாங்கள் பட்டி வலை மூடு வலையெல்லாம் சொல்லி நாங்கள் இதுதான் அந்த மூடு வலைன்றது. மீன்கள் மேலால் எழும்பி பாயாமல் போடுறது. இதை கலட்டித்தான் அதுக்கு இருக்கிற மீன்களை நாங்கள் எடுப்போம். பிறகு புதைஞ்சி விடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த மீன்கள் திரளிகள் சல்லிகள் ஓடுறது. இது கீழ் கனவா நிலத்தில் தான் இந்த ஓட்டு கனவால் போய் நிற்கும். அது அநேகமாக நிலம் மட்டோட நிற்கும். நாங்கள் சில வேலை அதை காண்றது கஷ்டம். நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வெள்ளையாக இருக்கும். அநேகமாக பாசி பிடிச்ச புல்லுகளுக்கு போனால் அதே கலருக்கு மாறிடும். அதை காண்றது பிடிக்கிற கஷ்டமாக இருக்கும். அப்படியான ஒரு கனவா வகை. அதை நாங்கள் இலகுவாதலை நாங்கள் கண்டுபிடித்துறோம் என்று எங்களுக்கு பழக்கப்பட்டபடியாக நாங்கள் அதுகளை கண்டுபிடிப்போம். இது தண்ணி மட்டோட அங்கே மேலால் கிடக்குது அந்த முள்ளிகள். அதை காண்கிறீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.